ஞானானந்தம். இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. இந்த காலத்துல ஒரு முனிவர் இருந்தாராம். அவரு நாட்டில் உட்காந்து தபஸ் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அவரால் எதையும் தியானம் பண்ண முடியல, கஷ்டமா இருந்தது. அங்கிறதுனால காட்டுக்கு போய் உட்காந்து தபஸ் பண்ணார். பல நாள் தபஸ் பண்ணியிருக்கார். வருஷாந்திரமா தபஸ் பண்ணார். அவர் காட்டில் அவர் உட்காந்து தபஸ் பண்ற வழியா பாதை வழியா ஒரு வேட்டைக்காரன் போயிட்டு இருந்தான். அந்த வேட்டைக்காரன் தினமும் காலையில போவான். அவரை கடந்து சாயந்தரம் ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டு திரும்பி வருவான். திடீர்னு வேட்டைக்காரனுக்கு ஞான உதயமாச்சு. இந்த சுவாமி எதுக்கு இங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆகையினால அடுத்த நாள் பொழுதோட வரும்போது இந்த சுவாமிய தட்டி எழுப்பி, சாமியை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். அதான் நான் கடும் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட தபஸை நீ கலைக்கிறிய நியாயமா அப்படின்னு கேட்டான். இல்ல சாமி, நீ ஏதோ வருத்தின்னு உடம்ப வருத்தின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்றாள், என்ன பண்றாள் அப்படின்னு கேட்டான். இது மாதிரி நான் பகவானை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கேன்டா, பகவான் நேரா வர போறான். வேட்டைக்காரனா இருக்கிறதுனால இவனுக்கு பகவானும் தெரியல, தெய்வமும் தெரியல, இதுவும் தெரியல. நீங்க சொல்றது என்ன சாமி, எனக்கு புரியல, சரியா விளக்கமா சொல்லுங்கன்னா அவனோட பாஷையில அது ஒரு விலங்கு மாதிரிடா, அது இங்க வரும், நான் தபஸ் பண்றேன், எனக்காக ரேட்சி கொடுக்கறதுக்கு வரும்னு சொல்றார். இந்த காட்டுல இருக்கான்னு கேட்கறான். ஆமான்றாரு சுவாமி. அப்படின்னா எனக்கு அதை பத்தி சொல்லுங்க, நீங்க இந்த காட்டுல இருக்குன்னா நீங்க எதுக்கு தபஸ் பண்ணுவாங்க, உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க பாட்டுக்கு உட்காருங்க, நான் போய் அதை பிடிச்சுன்னு வந்துடுறேன், நிமிஷமா பொழுது சாகத்துக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவேன் இல்லையா அப்படின்னு கேட்கறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் பார்த்தார். ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில இருக்கார். சரி, நரசிம்மனோட தியானத்தை சொன்னார். அப்பா மேல் பக்கம் சிங்கம் மாதிரி இருக்கும், உடல் எல்லாம் மனுஷன் மாதிரி இருக்கும், 4 கை இருக்கும், சங்கு சக்கரம் இருக்கும். அவன் உடனே போதும் சாமி, புரிஞ்சு போச்சு, நான் பார்த்துக்கிறேன், இனிமே நான் இந்த ஜீவனை சாயந்தரம் பொழுது சாயத்துக்குள்ள உங்ககிட்ட பிடிச்சிட்டு வந்து தந்துடுறேன், அதுக்கு என்ன பேரு சொல்லுங்கன்னா நரசிம்மம்னு சொன்னார். இவன் காட்டுல நாயா பேயா அலைஞ்சி வலை வீசி பல இடத்துல பதங்கு பாஞ்சு கிஞ்சி எல்லாம் தேடி பொழுது சாகிற வரைக்கும் இந்த சாமி அவனுக்கு கிடைக்கவே இல்லை. பொழுது சாய போகுது. ஆஹா, அவர் கொடுத்த வார்த்தையை நம்மளால காப்பாற்ற முடியலையே, இந்த சாமி எப்படா பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உட்புறமா தேடிண்டே ஓடி வரான். இனி கொஞ்ச நேரத்துல இவனுடைய உயிரை மாய்ச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல நரசிம்மர் பாக்குறார். ஆகா, இவன் இவ்வளவு தீவிர பக்தியோட நம்மளுக்கு தேடிட்டு இருக்கானே, இவனுக்கு தரிசனம் கொடுக்கலன்னா உயிரை மாய்ச்சிடுவான் போல இருக்குன்னு எதிர சாட்சாட்காரம் ஆறாரு. அப்பா வேடவனே, ரொம்ப மெச்சுனா உன்னுடைய பக்திக்கு, அதனால என்ன வர வேணுமோ கேளுன்றார். அவன் இதெல்லாம் எதுவும் கேட்கிற மாதிரி இல்ல. உடனே அவன் கையில இருந்த வலைய, அவன் கையில இருந்த கயிறை வீசி இந்த சாமியை கட்டியா கட்டி அணைச்சி இறுக்கி கிரிப்பு விடாம, அதெல்லாம் இல்ல, அங்க ஒரு முனிவர் உனக்காக உட்கார்ந்து இருக்காரு, கடும் தவம் பண்ணிட்டு இருக்காரு, 4 பட உட்கார்ந்து இருக்காரு, நீ இங்க எங்க சுத்தின்னு இருக்க, அங்க வா அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிய அங்க தரிசனத்துக்கு இழுத்துன்னு போறான். அங்க போனா அவனுக்கு அந்த முனிவருக்கு இந்த சுவாமி கண்ணுல படல. ஆஹா, ஏதோ தந்திரமான மிருகம் போல இருக்க, ஏன்பா நீ ஏன் இந்த சாமிக்கு தரிசனம் காட்ட மாட்டியான்னு கேட்டா, இல்லப்பா உன்னுடைய பக்தியை மெச்சுதான் வந்தேன், இது உன்னுடைய சப்ஜெக்ட், உன் மனசுல இருக்கிற நான் கடவுள், உனக்காக வேண்டி அந்த முனிவருக்கு தரிசனம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவருக்கும் சேர்ந்து தரிசனம் கொடுத்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சார் நரசிம்மன் அப்படிங்கிறது கதை.
ஞானானந்தம் ஞானானந்தம் ஞானானந்தம்.